அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் உள்ள முக்கிய பகுதியான மேற்கோள் அதை தான் பார்க்க போகிறோம். இது எதில் இருக்குன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்குது, தெரிந்து கொள்வோம் பகுதியில் இருக்குது. அதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, மேற்கோள் தந்து அது எந்த நூலில் வந்திருக்குன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம அதை பார்க்க போகிறோம். தெரிந்து கொள்வோம் பகுதியில் முதல்ல சொல், முதலில் ஆளப்படும் இலக்கியம், மேற்கோள் இவ்வளோ தந்திருக்காங்க. முதல்ல சொல் தமிழ். ரெண்டாவது எந்த நூலில் இலக்கியத்தில் இருக்குது, தொல்காப்பியம். மேற்கோள் என்னென்னா, தமிழ் எண் கிளவியும் அதனோரற்றே தமிழ் மொழியை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ தமிழன் கிளவியும் அதனோரற்றே எதை பற்றி சொல்லியிருக்கு, எந்த நூலில் உள்ளதுன்னு கேட்பாங்க. தொல்காப்பியம் 386வது பாட்டு எதை பற்றி சொல்லியிருக்குன்னா தமிழ் நூலை பற்றி சொல்லியிருக்கு. அப்புறம் தமிழ் நாடை பற்றி சொல்லியிருக்கு. எதிரெல்லாம் சொல்லியிருக்குன்னா சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் சொல்லியிருக்கு. அது மேற்கோள் என்ன, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயினது வஞ்சிக்காண்டத்தில் 165வது பாடல். அடுத்தது தமிழன் சொல்லக்கூடிய பற்றி சொல்லியிருக்கு. அது எதுலன்னா அப்பருடைய தேவாரத்தில் வந்திருக்கு. தமிழன் கண்டாய் அது எதில், திருத்தாண்டகம் 23வது பாட்டு. இது தமிழனை பற்றி சொல்லியிருக்கு. தமிழன் கண்டாய் அது அப்பர் தேவாரத்தில் திருத்தாண்டகம் சொல்லக்கூடிய இடத்துல 23வது பாடல். நன்றி. இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொதுத்தமிழ் முழுமையான வினாவிடைகள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து பயன்படுங்கள். நன்றி.